ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எங்கள் பாஸ்டர், ஏதோ ஒரு அழுத்தமாக எங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஒரு விடுதலை இல்லாமல் ஜீவிக்கிறோம். ஒரு சிறையிருப்பில் சிக்கி தவிக்கிறோம். என்ன செய்யறதுன்னு தெரியல. எவ்வளோ ஜெபிக்கிறோம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரலையே. நீங்கள் அங்கலாய்க்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். 14ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்னைக்கு ஆண்டவர் உங்க சிறையிருப்பை திருப்ப போகிறார். சிறையிருப்புனா என்ன? இன்றைக்கு கோபம் என்கிற சிறையிருப்பு. இந்த கோபத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியல பாஸ்டர். வைராக்கியம் என்ற சிறையிருப்பு, இதை விட்டு என்னால் வெளியே வர முடியல, அவ்வளோ வைராக்கியமா இருக்கிறேன். இச்சை என்கிற சிறையிருப்பு, பொய் என்கிற சிறையிருப்பு, வியாதி என்கிற சிறையிருப்பு, வறுமை என்கிற சிறையிருப்பு, சமாதான குறைவு என்கிற சிறையிருப்பு, ஏதோ ஒரு சிறையிருப்பு உங்க வாழ்க்கையே உங்க குடும்பத்தை நிலைக்குலைய வச்சு வேதனையோடு உங்க நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறதா? உண்மைதானே? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க சிறையிருப்பை திருப்பும் பொழுது மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகும். கர்த்தர் ஒரு மாத்த நம்முடைய சிறையிருப்பை திருப்ப முடியும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். என் சிறையிருப்பை மாறணும்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கு உங்கள் சிறையிருப்பு மாறணும். இன்றைக்கு உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஆமா அன்பு தெய்வ பிள்ளையே, சிறையிருப்புகளை சத்துரு கொண்டு வருகிறான். ஆனால் சிறைகளை உடைத்து உங்களை விடுவிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு எந்த சிறையிருப்பா இருந்தாலும் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை மாற்றப் போகிறார். வியாதி பல வருஷமா போராடி கொண்டு இருக்கிறேன், விடுதலை கிடைக்கல. குடும்பத்தில் ஒரு நிம்மதியே இல்லை. வறுமை, எவ்வளோ சம்பாதிக்கிறேன், ஆனால் ₹1 கையில் எடுத்து வைக்க முடியல, எங்க போகுதுன்னு தெரியல. இப்படி புலம்பி 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 வேதனையோடு உங்கள் நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்றைக்கு நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றப் போகிறார். மகிழ்ச்சியும் களிப்பும் வாழ்க்கையில் உண்டாகும், நம் குடும்பத்தில் உண்டாகும், நம் ஊழியத்தில் உண்டாகும், வேலையில் உண்டாகும். எல்லா சிறையிருப்புகளும் உடைக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். சிறையிருப்பு மாறும், கர்த்தர் மாற்றுவார். சந்தோஷம் தானே? வார்த்தை விசுவாசிக்க இந்த வசனத்தினோட கைவிட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்க சிறையிருப்பை திருப்பிடுங்கப்பா. போதும் சாமிங்க, இனி நாங்கள் விடுதலை அடைந்தவர்களாய் விடுதலையோடு வாழ விரும்புகிறோம். உதவி செய்யுங்க, கர்த்தர் உதவி செய்வார். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, எங்கள் சிறையிருப்பை திருப்புகிறவரே, மகிழ்ச்சியும் களிப்பு உண்டாக்குகிற தேவனே, அப்படி செய்கிறதுக்காக நன்றி. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையின் சிறையிருப்பும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக செய்தி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.